இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்து கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு வார்த்தையை கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இந்த வார்த்தை மிக முக்கியமானது. இன்றைக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை என்னவென்றால், நாம் உயிர்த்தெழுவோம் அல்லது கிறிஸ்துவனுடைய வருகையில் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இந்த ரெண்டு நம்பிக்கை தான் முழு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் எல்லா உபதேசங்களும் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். யாரால்? தேவனால் முதலாவது நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். அப்போ தேவன் நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து நம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறவராய் இருக்கிறார். அப்போ தேவன் சொல்லுகிற அந்த சாட்சி மிக பிரதானமானது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவ கூட பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் அங்கே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே போல் பாருங்கள், வேத புத்தகத்தில் யோசேப்பை குறித்து, தானியேலை குறித்து, தாவீதை குறித்து தேவன் சாட்சி சொல்லுகிறவராக இருக்கிறார். யோபுவை குறித்து, இன்னும் நான் அநேகரை குறித்து சொல்லலாம். அவர்கள் எல்லாரும் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றவர்களாய் இருந்தார்கள். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் ஏன் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்கிறது என்றால், இந்த சாட்சியை வைத்துத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிற காரியமே இருக்கிறது. இதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போடக்கூடாது. உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன் கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது? ஏனென்றால் அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான தகுதியாக